எதற்காக இந்த பாத யாத்திரை? ஏன் நம்முடைய அகில இந்திய தலைவர்கள் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகிறார்? நம்முடைய அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மாநிலங்களவையில் இதை பற்றி விரிவாக பேசியிருக்கிறார். மக்கள் மன்றத்திலும் உரையாற்றுகிறார்கள். எதற்காக இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம்? அன்னை சோனியா காந்தி அவர்களால் உலகமே பாராட்டிய திட்டம் இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம். மகாத்மா காந்தி பெயரை தாங்கியிருக்கின்ற திட்டத்திற்கு மகாத்மா காந்தி ஊரக வேலை வாய்ப்பு உறுதி சட்டம் என்று கொண்டு வந்தார்கள். இந்த சட்டத்தை திட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று பாஜக ஒன்றிய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. ஆகவே இதை முதலில் மகாத்மா காந்தி பெயரை நீக்க வேண்டும், ஜி ராம் ஜி என்றதற்கு பெயர் சூட்ட வேண்டும். அதற்கு பிறகு நாங்கள் 100 நாள் வேலையை கூடுதலான நாட்கள் கொடுக்கிறோம் என்று மாநிலங்களுக்கு 50 விழுக்காடு நிதியை இப்பொழுது ஏற்றியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கண்டித்துதான் நாடு முழுவதும் இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். எப்படி கருப்பு சட்டமான 3 வேளாண்மை திருத்த சட்டத்தை கொண்டு வந்து திரும்ப பெற்றார்களோ அதே போன்று இந்த சட்டத்தை திரும்ப பெறும் வரை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஓயாது ஓயாது என்ற போராட்டத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நாளை மறுநாள் திருச்சியில மிகப்பெரிய பாத யாத்திரை நடைபெற இருக்கிறது. நாளைக்கு மறுநாள் திண்டுக்கல், தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த பாத யாத்திரையை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த சட்டத்தை திரும்ப பெற வரை ஓய மாட்டோம் என்பதை மோடி அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த திட்டம் 100 நாள் வேலை வாய்ப்பு என்பது உலகத்தில் உள்ள அனைத்து தலைவர்களாலும் பாராட்டப்பட்டது. உலக வங்கியால் பாராட்டப்பட்டது, ஐநா சபையால் பாராட்டப்பட்டது. பராக் ஒபாமா அவர்கள் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இதை பற்றி செனட்டிலே பேசியிருக்கிறார். இது உன்னதமான திட்டம், பல விருதுகளை பெற்ற திட்டம். அன்னை சோனியா காந்தியுடைய கனவு திட்டமான திட்டத்தை சீர்குலைக்க நினைக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்துதான் இன்று நாடு தழுவிய இந்த போராட்டத்தை பாத யாத்திரையை நாம் மேற்கொண்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி பெயரை வேண்டுமென்றால் அவர்கள் இந்த திட்டத்தில் இருந்து எடுக்கலாம். ஆனால் இந்திய மக்கள் மனதில் ஒருபோதும் மகாத்மா காந்தி பெயரை எடுக்க முடியாது என்பதை ஒன்றிய அரசு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த போராட்டத்தை நாம் கையில் எடுத்திருக்கிறோம். கொரோனா பெருந்தொற்று வரும் பொழுது உலகமே அதிர்ந்தது. சீனாக்கு பிறகு மிகப்பெரிய மக்கள் தொகையை இருக்கின்ற இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்கள் செத்து மடிவார்கள், பசியும் பட்டினியும் தாண்டவம் ஆடும் என்று எழுதினார்கள். ஆனால் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இந்தியாவையே காப்பாற்றியது என்று கொரோனாக்கு பிறகு எழுதினார்கள். அப்படிப்பட்ட உன்னத திட்டத்தை சிதைக்க நினைக்கின்ற மோடி அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுக்க வேண்டும் என்ற உறுதியோடு இன்று நாம் இந்த பாத யாத்திரையை இன்று மேற்கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வழிகாட்டுதலில் தொடர்ந்து எல்லா போராட்டங்களையும் முன்னெடுக்கிறோம். சென்னையிலே போராட்டத்தில் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைத்தோம். இந்தியா கூட்டணி சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும், நீங்கள் முன்னெடுத்தால் தமிழ்நாடே அணி திரளும், இதை நாம் விடக்கூடாது என்று நாம் கோரிக்கை வைத்ததை ஏற்று உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த போராட்டத்தை அறிவித்தார்கள். டிசம்பர் மாதம் 24ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் எல்லா மாவட்ட தலைநகரங்களில் இந்த போராட்டத்தை நடத்தினார்கள். உண்ணாநிலை போராட்டத்தை காங்கிரஸ் பேர் இயக்கம் எடுத்தது. அதே போன்று இந்த தொடர் போராட்டத்தில் இந்த திட்டத்தை சட்ட திருத்தத்தை திரும்பும் முறை ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் ஓய மாட்டோம் என்று நாம் உறுதி ஏற்போம். இப்பொழுது நம்முடைய தெலுங்கானாவின் துணை முதலமைச்சர் மரியாதைக்குரிய திரு மல்லு விக்கிரம்பட்டி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். ஏனென்றால் யாரும் பேசவில்லை என்று சொல்லிவிட்டார்கள். எதற்காக என்றால் நீண்ட நேரம் நீங்கள் நடந்து வந்திருக்கிறீர்கள், மிகவும் உங்களுக்கு வருத்தத்தை அளித்திருக்கும். அதனால் எல்லோரும் பேச்சை குறித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய துணை முதலமைச்சர் டெபுட்டி சிஎம் வில் ஸ்பீக். தேங்க்யூ. எல்லோருக்கும் நன்றி. ஒரு சில நாட்களிலே இந்த பாத யாத்திரையை மிகப்பெரிய வெற்றிகரமாக நடத்திய நம்முடைய மாவட்ட தலைவர்கள், இந்த மாவட்ட தலைவர் செந்தில்குமார், ரூபியார் மனோகரன் பொருளாளர், தாம்பரம் நாராயணன் மற்றும் சிவராமன், இவர்கள் பிரபு பக்கத்து அந்த மாவட்டத்தை சார்ந்த அருள்ராஜ், எல்லோர் பெயரையும் சொல்லி இருக்கிறேன். எல்லோர் பெயரையும் நீங்கள் சொன்னதாக எடுத்துக்கொண்டு இந்த மிகப்பெரிய பாத யாத்திரையை வெற்றிகரமாக நடத்திய மாவட்ட தலைவர்கள், பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.